இல்லப்பா, இது நல்லா இல்ல. ஆ, நீங்க அந்த கிரீன் இருங்க, நானே எடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த ரெட் கலர் சாரி எடுங்க. ஆ. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது ஒரு நிமிஷம் எடுத்து காட்டுங்க. கிரீன் எடுத்து கொடுங்க. கொடுங்க. இது நல்லா இருக்கு, எனக்கு ஓகே. எல்லாம் நல்லா தான் இருக்கு. அந்த பிங்க் கலர் எடுங்க. இதுவும் நல்லா இருக்குல்ல? வணக்கம். வணக்கம். சண்முக சுந்தரம் சார் இந்த மீட்டிங்க்கு வர சொல்லிருந்தாரு. அப்படியா? ஒரு நிமிஷம் இருமா. கேட்டு பாக்குறேமா. சரி சார், உங்களை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க சார், அனுப்பி விடுறேன் சார். அம்மா, உன்னை வர சொல்றேன் சார். போலாமா? போமா. அத்தை, இது எல்லாமே ஓகே அத்தை. சரிம்மா, நான் கட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. அண்ணி, இது எல்லாத்தையும் கொடுங்க. அண்ணா, உனக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருக்கு? ஸ்ரீஜா கட்டிட்டு வரட்டுமே. நீ சொல்லுன. இந்த மேங்கோ எல்லோ பர்பிள் பிடிச்சிருக்கு. சரிண்ணா. அண்ணி, இந்தாங்க. இப்ப போய் உங்களுக்கு பிடிச்ச சாரியை கட்டிட்டு வாங்க. அண்ணன் பார்க்கணும்னு சொன்னாரு. சரி. நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? எதுக்கு என் தங்கச்சியை கொல்ல பாத்தீங்க? என்னது? உன் தங்கச்சியை நான் கொல்ல பாக்குறேனா? என்ன, எனக்கு வேற வேலை இல்லையா? வேற வேலை இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையே. என் தங்கச்சி எங்க போறா, அவளை எப்படி கொல்லலான்னு எப்பவுமே திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க போல. ஏய், மரியாதையா பேசு. முதல்ல வெளியில போ. உன் தங்கச்சியை நான் எதுக்கு கொல்ல பாக்கணும்? திட்டம் போட்டுதான் அவ புடவை கடைக்கு போறான்னு தெரிஞ்சு அங்க ட்ரையல் ரூம்ல கரண்ட் ஷாக் கொடுக்க பாத்தீங்களே, இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. எப்படி எப்படி? அவ துணி கடைக்கு போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சாகடிக்க ஏற்பாடு பண்ணனா? என்ன தேவையில்லாம உளறிட்டு இருக்க? நானே அந்த கடைக்கு வரல. எங்கேயோ என்னமோ நடந்தா ஏன் மேல எதுக்கு பழி சுமத்துற? இங்க பாருங்க, நடிக்காதீங்க. அவ்வளவுதான், அந்த ஆள் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நீங்க அவளுக்கு ஷாக் வைக்க சொன்னது, அவனுக்கு காசு கொடுத்தது, வர்ஷினி வரும்போது அவளை ட்ரையல் ரூம்குள்ள அனுப்ப சொன்னது, இது எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டான். அப்பவே போலீஸ்ல போய் உங்களை புடிச்சு கொடுத்திருப்பேன். என்ன இருந்தாலும் நீங்க சுபத்ரா அத்தையோட ஓர கத்தி. பாவம் போனா போதும் தான் நான் பேசாம வந்துட்டேன். ஆனா இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இன்னொரு தடவை என் தங்கச்சியை நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் பாவம் பாத்துட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஏய் நில்லு. இங்க பாரு, உன் தங்கச்சி உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதையா அவளை உன் கூட கூட்டிட்டு போய் உன் வீட்டுல வாழு. ஸ்ரீஜா மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டானா அடுத்த செகண்ட் உன் தங்கச்சிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவா. நினைச்சேன் ஸ்ரீஜாக்கு பின்னாடி நீங்க தான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா, நான் தான் இருக்கேன். ஸ்ரீஜாவை நான் தான் விஷாலோட சேர்த்து வச்சிருக்கேன். நான் தான் உன்னையும் வெளியில தூக்கி போட்டேன். என் பொண்ணு தீப்தி இருக்க வேண்டிய இடத்துல உன் தங்கச்சி இருக்கால, சீக்கிரம் அவளையும் தூக்கி போட்டுருவேன். ஓஹோ, என் தங்கச்சியவே நீங்க வெளியே அனுப்பிடுவீங்களா? ஆமா, உன் தங்கச்சிக்கெல்லாம் பணக்கார வீட்டு சம்பந்தம் கேக்குதா? இத பார், மரியாதையா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு பழையபடி அந்த பழைய குடுத்தன வீட்டுக்கு மூட்டை கட்டிக்கிட்டு போயிடு. இல்ல அவ்வளவுதான். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என் தங்கச்சிக்கு அவளுக்கு பிடிச்ச ராகவோட கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். உங்களை மாதிரி பணத்துக்காகலாம் இல்ல. என் தங்கச்சிக்கு ராகவ பிடிச்சிருக்கு, ராகவுக்கும் என் தங்கச்சிய பிடிச்சிருக்கு. பாப்போம், நீங்களும் அந்த ஸ்ரீஜாவும் என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன்.
உண்மையா அ, அ, என்ன உண்மை? அன்னைக்கு நைட் நான் உங்களை வந்து பார்த்தேன்ல, விஷாலும் ஸ்ரீஜாவும் இங்க இருக்காங்களான்னு நான் கேட்கும் போது நீங்க விஷால் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னீங்க. ஆனா நைட்டு விஷால் வீட்டுக்கு வரல, அந்த ஸ்ரீஜாவும் வீட்டுக்கு வரல. காலையில தான் 2 பேரும் ஒன்னா வந்தாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு விஷாலும் ஸ்ரீஜாவும் இங்கதானே தங்கி இருந்தாங்க. தயவு செஞ்சு மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. இவ தெரிஞ்சு கேக்குறாளா இல்ல தெரியாம கேக்குறாளான்னு தெரியலையே. ஆ, ரம்யா ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அவங்க தப்பு பண்றாங்க. அவங்களால குடும்பத்துல நிறைய பிரச்சனை. ரம்யா, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க ப்ளீஸ். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் அன்னைக்கு என் வீட்டு பார்ட்டிக்கு வந்தாங்க. பார்ட்டி முடிஞ்சதும் அப்பவே கிளம்பி போயிட்டாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் நடக்கல, எனக்கும் எதுவும் தெரியாது. இல்ல அன்னைக்குதான் நீங்க கேட்டப்பவே நான் சொல்லிட்டேனே அவங்க போயிட்டாங்கன்னு. அப்புறம் என்னங்க? இல்லங்க, நிச்சயமா போலங்க. அவங்க இங்கதான் இருந்திருக்காங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.